காணொலியில் நம்ம இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கர் டிராஃபியோட 3வது நாள்ல நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள், சோதனைகள், வேதனைகள் பக்கத்துல பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை கிருவி. இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கர் டிராஃபியோட 2வது நாள் கடைசியில பார்த்தோம்னா இந்தியா 172 ரன்னுக்கு எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 90 ரன்கள்லையும் ராகுல் பார்த்தோம் அப்படின்னா 68 ரன்லயும் அந்த நாளை முடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட 218 ரன்கள் முன்னாடி இருந்தாங்க. செகண்ட் நாளோட பேட்டிங் ஸ்டிக் மாதிரியே 3வது நாளை இந்தியா ஆரம்பிப்பாங்களா இல்ல ஆஸ்திரேலியா 3வது நாள் இது எட்ஜ் எடுக்குமான்ற இனி ஒரு நாள் ஆரம்பிச்சிருந்துச்சுன்னே சொல்லணும். இந்த ஒரு நாள்லயும் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ராகுலும் பார்த்தோம் அப்படின்னா நிதானமான ஆட்டத்தை கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் அவங்க பார்ட்னர்ஷிப் நல்லா போய்கிட்டு இருந்தது. இந்த ஒரு 3வது நாள் ஆரம்பம் பார்த்தோம்னா நல்லா போய்கிட்டு இருந்தாலும் கூட கொஞ்ச நேரத்தில் குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிச்சு விக்கெட் விழுக ஆரம்பிச்சிருந்தது. அடுத்தடுத்து கொலாப்ஸ் ஆனது. அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி விராட் கோலியும் நிதிஷ்குமார் ரெட்டியும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஸ்கோரை கிராஜுவலா கூட்டினாங்கன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாம கோலி இன்னொரு சாதனையும் படைச்சிருக்காரு. கோலி மட்டும் இல்லாம 90 ரன்கள்ல இருந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ரெக்கார்டையும் படைச்சிருந்தாரு. இது மாதிரி நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள், சோதனைகள், வேதனைகள் பக்கத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயிச்சாதான் வரும். நேற்று 90 ரன்ல இருந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 161 ரன் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 15 டெஸ்ட்ல 1500 ரன் அடிச்சு ஆசியாவிலேயே முதல் கிரிக்கெட் வீரராகவும் இருக்காரு. ஆஸ்திரேலியா மண்ணில் தன்னோட முதல் டெஸ்ட் மேட்ச்லயே 100 அடிச்சதுல 3வது ஆளா இருக்காரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா மண்ணில் 2வது இளம் வீரர் சதம் அடிச்சிருக்காரு ஓபனரா இறங்கி. அது மட்டும் இல்லாம தான் அடிச்ச 4 செஞ்சுரியுமே 150 கன்வெர்ட் பண்ணதுல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2வது நம்பரா இருக்காரு. இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் கிரெயின் ஸ்மித் இருக்காரு. இவங்க 2 பேருக்கு இருக்க ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டரு. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ராகுலும் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 200+ பார்ட்னர்ஷிப் ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. துரதிர்ஷ்டவசமா ராகுல் பார்த்தோம் அப்படின்னா 77 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. இதற்கப்புறமா களம் இறங்கின தேவ்தத் படிக்கல் பார்த்தோம் அப்படின்னா 71 பால்களுக்கு 25 ரன் அடிச்சு அவுட் ஆயிருந்தாரு. இவருக்கு அப்புறமா இறங்கிய ரிஷப் பண்ட், துருவ் ஜுரேல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ரன் அடிச்சு அவுட் ஆகி இருந்தாங்க. அதற்கப்புறமா களம் இறங்கின நிதிஷ்குமார் ரெட்டியும் விராட் கோலியோட ஜோடி பார்த்தோம் அப்படின்னா டிராப் ஆகிட்டு இருந்த இந்தியாவோட ஸ்கோரை அப்படி கிராஜுவலா ரைஸ் பண்ணாங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம கோலி இன்னைக்கு ஒரு சாதனையும் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நாளா நிறைய பேர் கோலியோட 30வது T20 100க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கோலி டெஸ்ட் மேட்ச்ல 30வது செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணது மூலமா விராட் கோலி கிட்டத்தட்ட 81 நூறுகளை அடிச்சிருக்காரு. கோலியோட அந்த 100க்கு உறுதுணையா இருந்தது மொத்தம் 2 பேர். யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வாஷிங்டன் சுந்தர் இருந்தாரு. நல்லா ஸ்கோர் போயிட்டு இருக்க நேரம் பார்த்தோம்னா ஒரு டவுன் ஆச்சு. அந்த டவுன் ஆன இடத்துல இருந்து இந்தியாவை மேல கொண்டு வரதுக்கு வாஷிங்டன் சுந்தர், விராட் கோலியும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே விளையாண்டுருந்தாங்கன்னு சொல்லணும். வாஷிங்டன் சுந்தர் பார்த்தோம் அப்படின்னா 29 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அடுத்து அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கோலி கூட ஜோடி சேர்ந்த நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 27 பால்ல 38 ரன் அடிச்சிருந்தாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவா போய்கிட்டு இருந்த மேட்சையே மாத்தி அமைச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி தான். நிதிஷ்குமார் ரெட்டி மிச்சல் ஸ்டார்க்கு லாம்புஷனை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி பார்த்தோம் அப்படின்னா நீயே எந்த அடி அடிச்சா நான் எந்த அடி அடிப்பேன் அடி சாத்திட்டாரு. அதுக்கப்புறமா தான் அவரோட 81வது நூறையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்தியாவோட பவுலிங் சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இந்தியா 487 ரன்களுக்கு 6 விக்கெட் இழப்புக்கு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு டிக்ளரேஷன் மூலியமா இந்தியா பார்த்தோம் அப்படின்னா 233 ரன் முன்னிலையில இருந்தாங்க. அதற்கப்புறம் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராவும் முகமது சிராஜும் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இன்னைக்கு தூங்க விடாம பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். மொத்தமா இன்னைக்கு வீசப்பட்ட 4 ஓவர்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா 12 ரன்கள் எடுத்து 3 விக்கெட் இழந்திருக்காங்க. இது எல்லாமே தான் இந்தியாவோட பவுலிங் சாதனைகள். ஆஸ்திரேலியாவோட பவுலிங் சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஆளுக்கு நிறைய ரன் கொடுத்திருந்தாலும் கூட இந்தியாவோட ரன்னை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜோஸ் ஹேசல்வுட் தான். ஜோஸ் ஹேசல்வுட் பார்த்தோம் அப்படின்னா 21 ஓவர் வீசி 28 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. தவிர்த்து பாலிங் போட்ட எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ரன்னை வாரி கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே தான் இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள். இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் சோதிக்காதீங்க. நல்லா விளையாடிட்டு இருந்த ராகுல் பார்த்தோம் அப்படின்னா 100 கம்ப்ளீட் பண்ண முடியாம 77 அவுட் ஆகியிருந்தாரு. அவர் போனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் தேவ்தத் படிக்கலும் நிதானமா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. தேவ்தத் படிக்கலோட ஸ்டார்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஷேக்கியா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். பின்னர் போக நல்லா விளையாட ஆரம்பிச்சாரு. ஆனா அவரோட பேக் ஃபுட்ல 2 ஆட ஆரம்பிச்சது பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அவுட்டையும் வாங்கி வந்து கொடுத்துருச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தோம் அப்படின்னா 161 ரன் அடிச்சிருந்த நிலையில மிச்சல் மார்ஷ் போட்ட பால பார்த்தோம் அப்படின்னா நேரா ஸ்மித் கையில கொடுத்து அவுட் ஆகி இருந்தாரு. அவரோட 200 கனவும் வலிக்காம போயிருச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா களமிறங்கின ரிஷப் பண்ட்டும் சரி துருவ் ஜுரேலும் சரி பார்த்தோம் அப்படின்னா 1 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அதுவும் ரிஷப் பண்ட் பார்த்தோம் அப்படின்னா நேதர் லைனோட பாலை இறங்கி வந்து அடிக்கணும் இறங்கி வந்தாரு. இவர் இறங்கி வரதை பார்த்த நேதர் லைன் பார்த்தோம் அப்படின்னா பாலை தூக்கி வெயிட்ல போட்டுட்டாரு. அதனால அங்க ஒரு ஸ்ட்ரென்த். அது மட்டும் இல்லாம துருவ் ஜுரேல் இருக்க ஒரு LBW இப்படி நல்லா விளையாடிட்டு இருந்த இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து விக்கெட் விழுக இந்தியா கொஞ்சம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும். கொஞ்ச நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட கை ஓங்கி இருந்துருச்சு
இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்படி அணையம் போற விளக்கு கடைசி நேரம் மட்டும் நல்லா எரியுமோ அது மாதிரி அந்த ஒரு நாள்ல இந்த ஒரு நேரம் மட்டும் தான் ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சுன்னு சொல்லணும். அதற்கப்புறமா வாஷிங்டன் சுந்தரும் கோலியும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ரன்னை சேர்த்து இந்தியாவோட லீடை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆகியிருந்தாரு. அதுக்கப்புறம் களமிறங்கின நிதிஷ் ரெட்டியும் சரி விராட் கோலியும் சரி இந்தியாவோட ஸ்கோரை இறங்க விடாம பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாம பவுலிங் போட்டு ஃபீல்டிங் பண்ணி டயர்ட் ஆனதே பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய சோதனையை கொடுத்துச்சுன்னு சொல்லணும். இடத்துல போய் இந்தியா சஸ்டெயின் பண்ண முடியாது, பந்து ஃபுல்லா பவுன்ஸ் ஆகி வரும், அவங்களால மீட் பண்ண முடியாது, இந்த இடத்துல ஆஸ்திரேலியாவுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு மேட்சை பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்பர் பந்து படத்துல வர டயலாக் மாதிரி தான், அவர் ஆஃப் சைட்ல அடிச்ச மாதிரி இல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, அது மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஜோஸ் ஹேசல்வுட்டை தவிர எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ரன்னை வாரி வழங்குனாங்க தான் சொல்லணும். குறிப்பா மிச்சல் ஸ்டார்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி ஒரு ஓரத்துல செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் கூட மிச்சல் ஸ்டார்க்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஓரத்துக்கு ஒரு பவுலிங்ல செஞ்சுரி போட்டிருந்தாரு. இது மட்டும் இல்லாம மித்தவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்ல அடிக்க வேண்டிய ரன்னை பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்கை கொடுத்திருந்தாங்க ஆஸ்திரேலியா. இது எல்லாமே தான் இந்த மேட்சோட சோதனைகள். இந்த மேட்சோட வேதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரன் அவுட்டை மிஸ் பண்ணியிருந்தாங்க. முதல்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் கேஎல் ராகுலுக்கும் ஒரு ரன் அவுட்டை மிஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறமா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் கோலிக்கு ஒரு ரன் அவுட்டை மிஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டின்ட்டு யார் யாருக்கெல்லாம் ரன் அவுட் கொடுக்க முடியுமோ அம்பிட்டு ரன் அவுட் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரன் அவுட் அடிக்கிறேன்ற பொருள் ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக ரன் போய்கிட்டே இருந்தது. அதான் ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாலும் கூட அவங்க போட்ட ஓவர்ஸ் அவங்க பிளேயர்ஸ்லாம் டயர்டானதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஓவர்ஸ் விளையாண்டனால பார்த்தோம்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே நிறைய ஓவர் த்ரோ போய்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரன்னும் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆக ஆரம்பிச்சுன்னே சொல்லணும். இடையில கொஞ்ச நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த துருவ் ஜுரேலோட விக்கெட்டும் ரிஷப் பண்டோட விக்கெட் எடுக்கும்போது அந்த ஹோல்டை பார்த்தோம் அப்படின்னா படக்குன்னு விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹோல்டே கிடைக்கல. வாஷிங்டன் சுந்தர் மட்டும் அந்த ஒரு பாலுக்கு ஸ்வீப் போகாம இருந்திருந்தாங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளேயே வந்திருந்திருக்க மாட்டாரு. இந்தியா எந்த ஒரு 500 ரன் அப்படியே அடிச்சு டிக்ளேர் பண்ணிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கேப்டன் பும்ரா பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா யூஸ் பண்ணி கடைசி 15 நிமிஷம் பிளேல ஆஸ்திரேலியா உள்ள கொண்டு வர அவங்கள 3 விக்கெட்டை இழக்க வச்சிருந்தாரு. என்னதான் ஆஸ்திரேலியாவுக்கு பவுலிங்ல வேதனைகள் நிறைய இருந்தாலும் கூட இந்த ஒரு 3 விக்கெட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா இன்னும் கொஞ்சம் ஆட்டி வச்சிருச்சுன்னே சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட இருந்து இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்ப நியூசிலாந்து கூட அடிச்சிட்டாங்க, நமக்குள்ள அடிக்க மாட்டாங்கன்னு ஒரு மம்மதியில இருந்ததுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தூக்கி வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவோட 2வது இன்னிங்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்வமே சுலபமாயிருச்சுன்னு சொல்லணும். இந்த ஒரு மேட்ச்ல டிவிடெண்டா இருந்த நேதன் மெக்ஸ்வினி பார்த்தோம் அப்படின்னா டக்கோட் ஆகி போய் இருந்தாரு. அதற்கப்புறமா நைட் வாட்ச்மேனா உள்ள இறங்கின பேட் கமின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு பார்த்தாரு. ஆனா அவரால் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்கோர் அடிக்க முடியல சொல்லணும். மறுமே 2 ரன் அடிச்சிருந்த நிலையில முகமது சிராஜ் பல் அவுட் ஆகி இருந்தாரு. அதுக்கப்புறம் இறங்கின மார்னஸ் லபுஷேனும் சரி அவரும் எல்பிடபிள்யூ அவுட் ஆகி இருந்தாரு. எண்ட் ஆஃப் டே ஸ்பெல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா 12 ரன்னுகளுக்கு 3 விக்கெட் இழந்திருந்தாங்க. அதுல 2 விக்கெட் ஜஸ்பிரீத் பும்ராவும் 1 விக்கெட் சிராஜ் எடுத்திருக்காங்க. மேட்ச் போற போக்குல பார்த்தோம் அப்படின்னா 4வது நாளோட கடைசிலேயே ஆஸ்திரேலியாவை காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போச்சுனாலும் கூட 4வது நாள் வரைக்கும் போகும், அது வெற்றிக்கு தூரம் போகுமான்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஸ்டீவ் ஸ்மித் வர போறாரு, டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷலா வர இருக்காங்க. உஸ்மான் கவாஜாவும் பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டிங் உள்ளதான் இருக்காரு. இந்த ஒரு மேட்ச் எப்படி போக போகுதுன்றது நாளையோட மேட்ச் பார்த்தா நம்மளுக்கு தெரிய வரும். இதோட இன்னொரு காணொலியை முடிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம 2025 ஐபிஎலோட மெகா ஆக்ஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த பிளேயர் எந்தெந்த டீமுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க, மட்டும் இல்லாம எந்தெந்த பிளேயருக்கு எந்தெந்த டீம் அதிகமா பீட் போச்சுன்றத பத்தி எல்லாமே இன்னொரு வீடியோவை மேக் பண்ணி நான் அப்லோட் பண்றேன். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சு, இந்த ஒரு காணொலி லைக் பண்ணுங்க. இந்த தகவல் நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது பண்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.